நல்லபடியா முடியணும்னு தான் கோயிலுக்கு வாடான்னு. அது சரி, கமலி ஏன் வர சொன்ன? கமலியா? நான் எங்கடா வர சொன்னேன்? அங்க பாரு, அவ எங்க இங்க வந்தா? கமலி தானே அது? ஆமா. ஆனா நீ வர்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க எங்க இங்க? அது அம்மன் சன்னதி ஐயர் இன்னைக்கு லீவுடா, அதான் சப்ஸ்டியூட் டியூட்டி பார்க்க வந்திருக்காங்க. நான் உன்னை கேட்டேனா? அதானே, அவர் என்ன தானே கேட்டாரு, நான் தானே பதில் சொல்லணும். எனக்காக தேவையில்லாம ஒருத்தர் மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல புத்தி கொடு கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்க வந்தேன். அவ்வளவுதானா? நல்ல புத்தியிலேயே எல்லாம் அடங்கும். ஓ, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் என்னங்க வேண்ட போறேன், எல்லாம் நீங்க வேண்டதுதான். நல்ல புத்தியை கொடு, அந்த புத்தியில ஒரு நல்ல மாப்பிள்ளைய காமி அப்படின்னு வேண்டிக்கிட்டேங்க. சரி. ஆமா, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் வேண்டி இருக்குமோ? என்ன சொல்றீங்க? ஆள் தான் வேற வேற. பாலைவனச்சோலை படம் பாத்திருக்கீங்களா? அதுல சந்திரசேகர் சாரு சுகாசினி மேடம் கிட்ட ஒரு டைரிய கொடுத்து ஒரு வசனம் பேசுவாரு. இதுல பொங்கல், தீபாவளி எல்லாம் இருக்கு. உங்க பிறந்த நாள் ஏன் பிறந்த நாள் கூட இருக்கு, உங்க கல்யாண நாள் ஏன் கல்யாண நாள் கூட இருக்கு. எப்படின்னா உங்க கல்யாண நாள் இருந்தா ஏன் கல்யாண நாளும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு டயலாக் பேசுவாரு. ஆமா, இதை ஏன் இப்ப என்கிட்ட சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த வேண்டி இருக்கோம்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு இதாங்க ஞாபகம் வந்துச்சு. ஏங்க, நான் எப்பங்க சொன்னேன்? சொன்னீங்க. நான் சொன்னேன். சொல்லிருப்ப. அங்க பாரு யாரு? வாங்க சார், நீங்க எப்போ வந்தீங்க? நம்ம மடப்பள்ளி ஐயர்ல, அவரு இன்னைக்கு லீவுடா. சார் தான் புளியோதரை ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. சார் புளியோதரை தானே போட வந்திருக்கீங்க. என்ன வச்சு தமாஷ் பண்ணது போதும், மேட்ரு என்னன்னு சொல்லு. சார், நேற்று ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னல. ஆமாப்பா, அக்கௌண்ட் ஆபீசரு. பவ்யமான பையன். ஆமா, அந்த வரனாவது நம்மளுக்கு நல்லபடியா அமையணும்னு தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். நானும் அந்த வாரம் நல்லபடியா அமையணும் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். சார் நானும் வேண்டிக்கிட்டேன் சார். கமலிய பாத்தீங்களா? கமலி அவ வேண்டுதல் நிறைவேறணும்னா ஒரு சாமி கும்பிட்டா பத்தாதான், எல்லா சாமியும் கும்பிடணும்னா போயிருந்தா இப்ப வந்துட்டா சார். வாமா கமலி, நீ 108 அடி பிரதர்ஷனம் பண்ணணும்னு வேண்டி இருக்கிற. வா வந்து நட, நீங்க போங்கப்பா. ஓம் கணநாஹம் த்வா கணபதிகம் நமாமஹ கவிம் கவீனாபமஸ்ரமஸ்ரமம் ஏட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சந்தன்னோதவஸ்ரேசாதனம் ஷாஹாம் கணநாஹம் த்வா கணபதிகம் கவீனாபமஸ்ரமஸ்ரமம் ஏட்டராஜம் ஷாஹாம் கணநாஹம் த்வா. அவன் நேற்று பார்த்த மாப்பிள்ளை தானே? ஏய், நேற்று அந்த மாப்பிள்ளை பையனை ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோ எடுறா. தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். என் கண்ணு எக்ஸ்ரே கண்ணு மாதிரி. அன்னைக்கு போட்டோல பார்த்தனே, அது இவன் தான். ஆமாண்டா, அந்த இளிச்ச வாய் முடிச்சுதான்டா. அந்த ஃப்ராட் பையன் தான். ரஸ்கல். மாமி, என்னாச்சு? உங்களதான். நானா? சத்த எழுந்துக்கிறேல? ஏண்டா ஹோமத்துல இருக்கும்போது எந்திரிக்கப்படாதுன்னு தெரியாத நோக்கு? மாமி, இப்ப எழுந்துக்கலாம் ஹோமமே நடக்காது, அது தெரியுமா நோக்கு? என்ன நான் வளரேன்? அது வந்து நேக்கு தெரியல யாருன்னு. நீங்க எது கொளறேள்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. சத்த வாங்க மாமி, நான் உங்களுக்கு சொல்றேன். மாமி சத்த புடிங்க. ஏ என்னன்னு சொல்லுங்க. மாமி, நீங்க மயிலாப்பூர் தானே? எப்படி கண்டுபிடிச்சே? மாமா தான் மயிலாப்பூர்ல ஆபீஸ்ல சொன்னாரு. ஏ அதெல்லாம் இல்ல, அவரு நானும் பாலிய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும். அப்போ பாலிய விவாகம் பண்ணிட்டீங்களா? சேச்சே, அப்படி யாராவது பண்ணுவாளா? 2 வருஷம் ஆறுது கல்யாணம் ஐயா. ஆஹா, குழந்தை பிறந்து அதான் ஆயிஷா அம்மா பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம், வீட்டுக்கு தெரியாம குழந்தை, இப்ப வீட்டுக்கு தெரியாம ஆயுஷமா வேறையா? ஏய், எங்க ஆத்துக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? எங்க வேலை நிக்கிறா பாருங்க, ஆத்துக்காரர் தான். ஒரே பிடிவாதம். தோப்பனாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பெத்துண்டார். அவரோட தோப்பனாரும் தான் ஒரே பிடிவாதம். அட இல்லடா அம்பி, நண்பனுக்கு துரோகம் பண்றது, பசுவை கொலை பண்றது, பிராமண பெண்ணை மற்றவா கல்யாணம் பண்றது, இதெல்லாம் பாவம் சாஸ்திரத்துல பண்ணப்படவே படாது. அப்படி பண்ணா எல்லாம் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி வேணான்னு ஸ்ட்ரிக்ட்டா மறுத்துட்டா. ஆத்துக்காரரை பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது. சாஸ்திரத்தையே கட்டிட்டு அழுதுந்தா எப்படி? அதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டார். எப்படி? சூப்பர் மாமி. எங்களோட கொள்கையை கேட்டேன்டா. அதுவும் சூப்பர் மாமி. சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டேள்?
எந்திரிச்சு வாடா அவரை வத்தி பொட்டி கூப்பிடுறேன். தலையா. வாடா டேய் வாடா சார் நீங்களே வந்து கேளுங்க சார். ஏண்டா படுபாவி அங்க என்னடானா உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான். ஈஸ்வரா நீ இங்க வந்து உன் திருட்டு பொண்டாட்டியோட உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு ஆய் சோமம் பண்றியா நீ? டேய் நீங்கெல்லாம் உருப்பிட மாட்டீங்கடா. ஐயோ ஐயோ போடு போவி. ஏய் பயலே. உங்க மூஞ்சிலலாம் என்ன கேனேன்னு எழுதி ஒட்டியிருக்கா ஆ? ம். நேத்தே நான் கேட்கும் போது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நல்ல கனமா போடா. சொல்லிருக்கலாம்ல ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்டா அந்த பொண்ணு அழகா இல்லைன்னா ஏதாவது சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? அது எப்படி அந்த பொண்ணு தான் அழகா இருந்தால? அப்படிங்க. சத்தேருங்க இப்படி வாங்க. என்ன சொன்னேள்? அப்போ ரெண்டாம் தாரமா கட்டிக்கலாம் ஐடியா பண்ணல. அடிங்க போட்டு. அடிங்க. நல்லா அடிங்க. கிளிங்க. சிவா சிவா நான் அப்படி நினைப்பேனா? நினைச்சிட்டே பூர்ணாகுதியில வஸ்திரம் தேங்காய் எல்லாம் போடணும். செத்த வரையில அதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் வரணும்? இங்கேயே போடுங்க. நீங்க டயர்ட் ஆயிட்டா என்னன்னு சொல்லுங்க, நான் போடுறேன். வாங்க, வாங்க, கண்டிப்பா நான் பண்ணலாம். எந்த தப்பும் பண்ண மாட்டேன்.